மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன். விஜய் 4 முனை போட்டி 3 முனை போட்டி எல்லாம் இல்ல, களத்துல தாவேகாவுக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டி என்று சொல்லுவது எதை குறிக்கிறது? தனித்து தான் களம் காண போகிறாரா? இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களை சந்திக்காத போதும் விமர்சிச்சாங்க, என்னையும் இன்னைக்கு விமர்சிக்கிறார்கள் அப்படின்னா எம்ஜிஆர் முன்னெடுத்து வந்த அரசியல், அது அவருக்கு தெரிந்த அரசியல் ஆழம் அதெல்லாம் விஜய்க்கு இருக்கிறதா? அவர் அன்றாட அரசியல்ல முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறாராங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்புறாங்க. அதாவது விஜயினுடைய இந்த பேச்சு தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு வர்றது என்ன அப்படின்னோம்னா, திமுக எதிர்ப்பு அது மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு அப்படின்றத முன்னெடுக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன யோசிப்பாங்க, திமுக தமிழ்நாட்டு மக்களோட எப்படி இருக்குது அப்படின்ற எந்த வரலாறுமே அவருக்கு தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்து 67ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பல்வேறு காலகட்டங்கள்ல அவங்க ஆட்சியில இருந்த போது தமிழ்நாடு பெற்ற நன்மை, கண்ட முன்னேற்றம் இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனா அவர் அதெல்லாம் பேசுறதுக்கு தயாரா இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா திமுக மீது ஒரு அவதூறை வந்துட்டு மட்டும் பரப்புறாரு. இந்த மாதிரிதான் இன்னைக்கு அவரை சொன்னாங்க, இந்த மாதிரிதான் அவங்க காமராஜரை சொன்னாங்க, காமராஜர் கூட அதே மாதிரி இவரை பேசினாங்க, திமுக பேசினாங்க, அண்ணா திமுக பேசினாங்க, ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள்னு கூட காமராஜர் தான் பேசினாரு. அது அரசியல் இருக்கதான் செய்யும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னோம்னா மேடையில டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அவதூறா பரப்புரைப்பட்டாரு. வேற எதுவுமே இல்லாதவர். அனுபவம்னா எம்ஜிஆருடைய அனுபவம் 20 ஆண்டு கால அரசியல்னா 20 ஆண்டு காலம் அவர் திமுக கட்சிக்காகவும் வந்துட்டு உழைச்சிருக்கிறாரு. அப்படியே அவர் இந்த மக்கள் மற்ற அனுபவம் பெற்றவர். அதைத்தான் சொல்றோம். உங்களுக்கு என்ன இருந்தது அப்படிப்பட்ட அனுபவம்? அப்படி எதுவுமே இல்லைல்ல. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய கொஞ்சம் ஒரு சின்னதா 4 பேர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு கவுண்டர் ஆர்குமெண்டா எல்லாத்தையுமே வைக்கிறாரு. அவருக்கு எதிராக யார் யார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு எதிராக ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. அது வரல, அதுல அரசியல நீங்க ஜெயிக்கவே முடியாது. நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்யறதுக்கான திறன் உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் உண்டு. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புல தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுல இப்ப என்ன பிரச்சனை எல்லாம் ஒரு ஆழமா பேசுனா பரவாயில்ல. அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஏதோ இந்த டீ கடை பெஞ்சு அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது. இதெல்லாம் எடுபடாது. திமுகவை வந்துட்டு திமுகவையோ இல்ல மற்ற அரசியல் கட்சிகளையோ அவ்வளவு சாதாரணமா அப்படி சிரிச்சு ஏகடியம் பண்ணி அப்படியே ஒரு கிண்டலா அப்படியே பார்த்து நடிச்சு இப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த காலகட்ட அரசியல் போயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு விஜய் ஒண்ணு பேசினாருன்னா இன்னைக்கு சாயந்தரமே வரும் இவருடைய கதை என்ன அப்படின்றதெல்லாம். அதனால இன்னைக்கு ஊடகப்படம் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட இருக்கு. அதனால விஜய் வந்துட்டு ரொம்ப மயக்கத்துல இருக்கிறாரு. அவர் மயக்கத்துல மற்றவங்களையும் ஆழ்த்துறாரு. அதனால என்ன பண்றாரு, அவருடைய ரசிகர்களை வந்துட்டு ஒரு மயக்கத்துல ஆழ்த்துறாரு. நம்ம தான் மீண்டும் நம்மளுக்கு திமுக தான், கவலைப்படாதீங்க, மக்கள் சக்தி நம்ம தான் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, இந்த பெப்டாக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் அவர் பண்றாரு. வேற எதுவுமே கிடையாது அவருடைய பேச்சுல. முக்கியமாக இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன். ஒரு ரியாக்டிவ் பாலிடிக்ஸ் தான் வைக்கிறாரு, ஒரு ப்ரோஆக்டிவா இல்லை. அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லாத ஒரு பேச்சாக இந்த பேச்சு இருந்திருக்கிறது. திமுக எதிர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.